ஓம் சாந்தி 17-1-2026 சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது நீங்கள் மிகுந்த வெளிச்சத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது இருளில் இருக்கிறீர்கள். பிறகு வெளிச்சத்திற்கு செல்வீர்கள். கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கதையை சொல்லுவதற்காக வந்துள்ளார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு 84 பிறவிகளுடைய கதையை சொல்லுவதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் முதலாவது பிறவியில் ஒரு தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். 2 யுகங்களுக்கு பிறகு பெரிய பெரிய கோயில்களை கட்டினீர்கள். பக்தி ஆரம்பமாகியது. இப்பொழுது உங்களுடைய கடைசியிலும் கடைசி பிறவியாகும். நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே வாருங்கள் என அழைத்தீர்கள். இப்பொழுது நான் வந்துள்ளேன். பாபா நமக்கு இந்த 84 பிறவிகளுடைய இந்த கதையை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. முதல்ல தேவி தேவதைகளாக இருந்தோம். 2 யுகங்களுக்கு பிறகு கோயில்களை கட்டினோம். பக்தி ஆரம்பமாச்சு. பிறகு கடைசி பிறவியில் துக்கம் அதிகமானதுனால பாபாவையும் கூப்பிட்டு துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவரே வாருங்கள் என கூப்பிட்டோம். இப்போ பாபா வந்திருக்கிறாரு. இந்த விஷயத்திலேயே 84 பிறவிகள் முடிஞ்சிருச்சு. இந்த கதையை தான் தந்தையும் சொல்வதற்காக வந்திருக்கிறாரு. பாடல்: இன்று இருளில் இருக்கின்றான் மனிதன். ஓம் சாந்தி. இப்பொழுது இது கலியுக உலகமாகும். அனைவரும் இருளில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். முதலில் பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது வெளிச்சத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது தன்னை இந்து என சொல்லிக் கொள்பவர்கள் இந்த பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். இப்போ தேவி தேவதைகள் இந்து தர்மம்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் முதல்ல உண்மையிலேயே அவங்க தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தாங்க. அப்பொழுது வேறு எந்த தர்மமும் இல்லை. பாரதத்தில் சொர்க்கவாசியாக இருந்தார்கள். ஒரே தர்மம்தான் இருந்தது. சொர்க்கம், வைகுண்டம், ஹெவன், மலர் தோட்டம் இவை அனைத்துமே பாரதத்தின் பெயர்களாக இருந்தது. பாரதம் தூய்மை மற்றும் பழமையானதாகவும் செல்வமிக்கதாகவும் இருந்தது. இப்பொழுது அதே பாரதம் ஏழையாகி உள்ளது. ஏனென்றால் இப்பொழுது கலியுகமாக உள்ளது. தந்தையோ பதித்த பாவனராக இருக்கிறார். நான் கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகின்றேன். அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றேன். இந்த கல்பத்தின் ஆயுட்காலம் 5000 வருடமாக இருக்கிறது. மனிதர்கள் 84 லட்ச பிறவி எடுக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டனர். மனிதர்களையே நாயாகவும் பூனையாகவும் கழுதையாகவும் பிறக்கிறார்கள் என நினைக்கின்றனர். நாய் பூனையின் பிறவிகள் தனிப்பட்டதாகும். 84 லட்ச விதமான உயிரினங்கள் இன்று உள்ளன. மனித இனம் ஒன்றே ஒன்றுதான். இதுவும் 84 பிறவிகளை எடுக்கக்கூடிய இனமாக இருக்கின்றது. அதாவது மற்ற மிருகங்கள்லாம் 84 லட்ச ஜீவராசிகள் இருக்கலாம். ஆனால் மனித இனம் ஒன்று தான். அதுவும் மனித இனத்தில் பாபா சொல்கிறாங்க 84 பிறவிகளும் மனித இனம்தான். பாபா புரிய வைத்துள்ளார், பகவானும் ஒருவர்தான். அவர் தந்தையாகவும் இருக்கின்றார். மனிதர்களை பகவான் என்று கூற முடியாது. மனிதர்கள் யாருக்குமே சத்கதி வழங்க முடியாது. பாபா சொல்கிறார், அரைக்கல்பம் நீங்கள் தந்தையை நினைக்கவே தேவையில்லாத அளவு அனைவருக்கும் நான் சுகத்தை கொடுக்கின்றேன் என்று. நீங்கள் தான் சத்தியுகத்தில் சூரிய வம்சத்து பதவியை மீண்டும் அடைகிறீர்கள். அதாவது உண்மையிலும் உண்மையான பாபாவிடமிருந்து நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான சத்திய ஞானத்தை கேட்கிறீர்கள். இது ஆன்மீக ஞானமாகும். சுப்ரீம் சோல் அமர்ந்து ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாவில்தான் நல்ல கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அதன்படி மனிதர்களுக்கு
நல்ல அல்லது கெட்ட பிறவி கிடைக்கின்றது. சம்ஸ்காரத்துக்கு தகுந்தவாறு கர்மம் அமையும், கர்மத்துக்கு தகுந்தவாறு பிறவி அமையும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீர்கள். வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவர்கள் மந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக குருவை பின்பற்றுகின்றனர். நீங்கள் இனி தேகதாரி குருவை பின்பற்ற தேவையில்லை. உங்கள் அனைவருக்கும் தந்தை, ஆசிரியர், குரு நானே ஆவேன் என சிவபாபா சொல்கிறார். ஆத்மாவோ சத்தியமானது, சைத்தன்யமானது. ஏனென்றால் ஆத்மா அமரனாக உள்ளது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் நடிப்பு நிரம்பியுள்ளது. தந்தையும் கூட சத்தியமானவர், சைத்தன்யமானவர். அவர் மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கின்றார். நான் முழு மரத்தின் முதல் இடை கடைசியை அறிந்திருக்கின்றேன். நான் ஞானம் நிறைந்தவன் என சொல்லப்படுகிறேன். பாபா அவருக்கு என்ன சொல்லலாம்னா நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுகிறது. விதையிலிருந்து மரம் எப்படி வெளிப்படுகிறது என்கிற முழு ஞானத்தையும் உங்களுக்கும் அளிக்கின்றார். இப்பொழுது அனைவருக்கும் மறுபிறவி நரகத்தில்தான் கிடைக்கின்றது. சொர்க்கத்துக்கு சென்றுவிட்டனர் என்பது கிடையாது. இந்துக்கள் சொர்க்கவாசி ஆகிவிட்டனர் என்று கூறுகிறார்கள். அவசியம் நரகத்தில்தான் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இருந்துட்டு போன இடம் நரகமாக தானே இருக்கணும். இப்பொழுது சொர்க்கத்திற்கு சென்றார் என்றால் உங்கள் வாயில் சர்க்கரை. உண்மையிலேயே அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னா அது உங்களுடைய வாயில் சர்க்கரை தான், அது நல்லது தான் அப்படின்றாரு பாபா. பிறகு நரகத்தில் அசுத்தமான பொருட்களை நீங்கள் ஏன் அவருக்கு படைக்கிறீர்கள்? இவை அனைத்துமே கட்டுக்கதைகளாக இருக்கின்றன என தந்தை சொல்கிறார். இந்த சூரியன், சந்திரன் வெளிச்சத்தை கொடுப்பவைகள் என நீங்கள் அறிவீர்கள். இவை யாவும் தேவதைகள் அல்ல. உண்மையில் ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் மகிமை அதிகமாக இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தின் அனைத்தும் மீண்டும் நடக்கும். தந்தை புரிய வைக்கின்றார். முதலில் கலப்படமற்ற பக்தியாக இருந்தது, ஒரு சிவபாபாவினுடைய பக்தியாக இருந்தது. பிறகு தேவதைகளுடையதாக ஆகிவிட்டது. பிறகு இறங்கி இறங்கி இப்பொழுது முச்சந்தியில் தீபத்தை ஏற்றி வைத்து எண்ணெய் முதலானவற்றை ஊற்றி அதையும் கூட பூஜை செய்கின்றனர். தத்துவங்களையும் கூட பூஜை செய்கின்றனர். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். பக்தி கூட எப்படிலாம் மாறி மாறி இப்போ எப்படியாப்பட்ட பக்தி பண்ணுறாங்க, அதனால் என்ன பலன் இருக்குது, அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் பாபா உங்களுக்கு புரிய வச்சிட்டாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஆத்மாவின் தீய சம்ஸ்காரங்களை நீக்குவதற்கு ஆத்மா அபிமானியாக இருக்கும் பயிற்சியை செய்ய வேண்டும். இது கடைசி 84வது பிறவியாகும், வானப்பிரஸ்த நிலையாகும். எனவே புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு உழைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட்டு, தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு ஒரு பாபாவையும் மற்றும் ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். விதை மற்றும் மரத்தின் ஞானத்தை சிந்தனை செய்து சதா முகமலர்ச்சியாக இருக்க வேண்டும். வரதானம், விடுபட்டவர் மற்றும் எவரடி ஆகி புத்தி மூலம் அசிரிரி நிலையின் பயிற்சி செய்யக்கூடிய அனைத்து கலைகளிலும் நிரம்பியவர் ஆகுங்கள். எவ்வாறு சர்க்கஸில் கலையை காண்பிக்கக்கூடிய கலைஞர்களின் ஒவ்வொரு செயலும் கலையாக ஆகிவிடுகின்றது. அந்த கலைஞர்கள் சரீரத்தின் எந்த ஒரு அங்கத்தையும் எப்படி விரும்புகின்றனரோ, எவ்வளவு நேரம் விரும்புகின்றனரோ,
எங்கு விரும்புகின்றனரோ வளைக்க முடிகின்றது. இதுதான் கலையாகும். குழந்தைகளாகிய நீங்களும் புத்தியை எப்பொழுது விரும்புகின்றீர்களோ, எவ்வளவு நேரம் எங்கே நிலைக்கச் செய்ய விரும்புகின்றீர்களோ அங்கே நிலைக்கச் செய்ய வேண்டும். இதுவே அனைத்தையும் விட பெரிய கலையாகும். இந்த ஒரு கலை மூலம் 16 கலைகளில் நிரம்பியவர் ஆகிவிடுவீர்கள். இதற்காக கட்டளையின் அனுசாரம் ஒரு நொடியில் அசரீரி ஆகும் அளவிற்கு விடுபட்டவராகவும் மற்றும் எவரடியாகவும் ஆகிவிடுங்கள். யுத்தத்தில் சமயம் சென்றுவிடக்கூடாது. ஸ்லோகன்: சரளத்தன்மை மற்றும் பொறுமை குணத்தை தாரணை செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான சிநேகிகள் மற்றும் சகயோகிகள் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை: யார் பரமாத்மா ஞானி குழந்தைகளோ அவர்களுக்கு ஞானத்தின் பலனாக முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தி சங்கம யுகத்திலேயே கிடைக்கிறது. ஞானம் என்றால் புரிதல். புத்திசாலியானவர் ஒவ்வொரு கர்மம் செய்யும் பொழுதும் சதா தன்னை பந்தன் முக்து ஆக்குவதற்கான மற்றும் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்து விடுபடுவதற்கான புரிதலை கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி நிலை இருக்கும். அது வெளிப்படையாகவே தெரியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதையே விடுபட்ட மற்றும் அன்பான நிலை என்று கூறப்படுகிறது. நல்லது. ஓம் சாந்தி.